ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம கேக்குக்கு பண்ணிட்டு விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எவ்வளோ எத்தனை வாட்டி பண்ணாலும் சின்ன சின்ன மிஸ்டேக் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம திரும்பி திரும்பி பண்ணால் தான் அந்த கேக்குக்கு நல்லா கிடைக்கும் பாருங்கள் ரிசல்ட்டு. இந்த விப்பிங் க்ரீம் உங்களுக்கு இந்த கேக் சாமான் கிடைக்கிற கடையில் கிடைக்கும். நீங்கள் விப்பிங் க்ரீம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் முதல் நாள் நைட்லேயே எடுத்து வெளியே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்படின்னா தான் இந்த உங்களுக்கு லிக்விட் இது கிடைக்கும் பாருங்கள். 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுவே உங்களுக்கு நிறைய வரும். ஒரு கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் இதை நீங்கள் நான் இன்றைக்கி பண்ண போகிறீங்கன்னா முதல் நாள் நைட்லேயே எடுத்து ஃப்ரீசரில் நீங்கள் வச்சுருப்பீங்க. இல்லை ஃப்ரீசரில் இருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வெளியே வச்சுருங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஐசிங் சுகர் போடுங்க. உங்கள்கிட்ட ஐசிங் சுகர் இல்லைன்னா பவுடர் சுகர் போட்டுக்கலாம். ஆனால் பவுடர் சுகர் நல்லா நைஸாக பொடி பண்ணி போடுங்க. அது கூடவே ஒரு சின்ன மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் விட்டுக்கோங்க. இதை முதல்ல நீங்கள் பீட்டரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவில் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்லோவாகி அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட்டுக்கு கொண்டுட்டு போங்க. திருப்பி நீங்கள் ஸ்லோவுக்கு கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு நீங்கள் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு அந்த ஒரு திக்னஸ் உங்களுக்கு கையில் கிடைக்கும் பாருங்கள். அதாவது நம்ம கவுத்தி பார்க்கும்போது அது கீழே விழக்கூடாது. அதுதான் சரியான பீக் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த பவுல் அப்படியே நீங்கள் கவுத்தி பார்க்கும்போது க்ரீம் கீழே விழாமல் அப்படியே இருக்கணும் பாருங்கள். இதுதான் உங்களுக்கு விப்பிங் க்ரீம். இதை நீங்கள் ரெடி பண்ணி முதல்ல பாக்ஸில் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கேக் பண்ணி நீங்கள் என்ன டெக்கரேஷன் பண்ணணுமோ நீங்கள் அது பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் ஆனால் கண்டிப்பாக முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்காது. உங்களுக்கு இந்த கேக் சாமான் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா விப்பிங் க்ரீம்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. இது ஒரு பாக்ஸ் 150 ரூபா கிட்ட இருக்கும் பாருங்கள். இதை வாங்கினீங்கன்னா நீங்கள் 2-3 கேக் கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் நீங்கள் வைக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாளைக்கு எடுக்க போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக வந்திருக்கு பாருங்கள், கீழே விழலை பாருங்கள். இப்படி இருக்கிற இதை தான் பீக் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு அந்த பவுலை உங்களுக்கு கவுத்தி காமிக்கிறேன், கீழே விழாது. இதை நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஒரு மூடி போட்ட பாக்ஸில் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் கேக் பண்ணுறதுக்கு நீங்கள் டெக்கரேஷனுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எப்போவுமே ஃபஸ்ட்டே நம்ம இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது முதல்லே ஒழுங்காக வராது. நிறைய வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.